நடிகர் சூர்யா தேர்ந்தெடுத்த கதைக்களங்களில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தும் வகையில் அடுத்தடுத்த படங்களை கொடுத்து வருகிறார். அந்த வகையில் முன்னதாக வெளியான அவரது சூரரை போற்று, ஜெய்பீம் படங்கள் அவருக்கு மிகச்சிறப்பாக அமைந்தன. தொடர்ந்து எதற்கும் துணிந்தவன் படத்தில் கமர்ஷியல் களத்தில் நடித்திருந்தார் சூர்யா. இந்த படங்களை தொடர்ந்து சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்துள்ளார் சூர்யா. இந்த படம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திரையரங்குகளில் சர்வதேச அளவில் 10க்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. ஆயினும் 100 கோடி கிளப்பில் இணைந்துள்ளது. 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முதலுக்கே மோசமாக தற்போது அமைந்துள்ளது. நடிகர் சூர்யா தற்போது அடுத்தடுத்த படங்களின் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வரும் நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது கங்குவா திரைப்படம் கடந்த 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்த கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு அடுத்தடுத்து சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த படத்தின் ரிலீஸ்க்கு முன்னதாக படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா படத்தின் வசூல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினார். இதனிடையே தற்போது படத்தின் விமர்சனங்கள் குறித்து சூர்யாவின் மனைவி ஜோதிகா பேசியுள்ளது மேலும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அடுத்ததாக கார்த்தி சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா 44 படத்தில் நடித்து முடித்துள்ளார் சூர்யா. இந்த படம் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த படத்தை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா 45 படத்திலும் கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்தின் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் விரைவில் படத்தின் ஷூட்டிங் துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது சூர்யா பாலிவுட்டில் கமிட் ஆகியுள்ள கர்ணா படம் குறித்த அப்டேட்டுகள் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்த படத்தை பாலிவுட்டின் பிரபல இயக்குனர் ராகேஷ் ஓம்பிரகாஷ் இயக்க உள்ள நிலையில் படம் 600 கோடி பட்ஜெட்டில் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த படம் பட்ஜெட் காரணமாக தொடர்ந்து தாமதமாவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தை மிகவும் பிரம்மாண்டமாக இயக்குனர் திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் படத்தின் பட்ஜெட்டை ஓம் பிரகாஷ் குறைக்க வேண்டும் என்று தயாரிப்பு தரப்பான எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் கேட்டுள்ளது. அப்படி இல்லை என்றால் இந்த படத்தை கைவிடவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. விரைவில் இந்த படத்தின் ஷூட்டிங் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது சூர்யா ஆர்ஜே பாலாஜியின் இயக்கத்தில் இணையுள்ள நிலையில் அதற்கு பிறகு கர்ணா படத்தில் நடிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் சூர்யா கமிட் ஆகி வருகிறார். கங்குவா படத்திற்காக அவர் 2 ஆண்டுகளுக்கு மேல் படங்களில் நடிக்காமல் இருந்த நிலையில் தற்போது தனது அடுத்தடுத்த படங்களை சூர்யா துரிதப்படுத்தி வருகிறார்.